தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நேற்று 28/11/2025 அன்று கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு பகுதியில் நடந்த கன்னக்களவு வழக்குகள், ஹவுஸ் பிரேக்கிங் பை டே, அந்த சம்பவம் தொடர்பாக 12 முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதில் புலன் விசாரணை செய்யப்பட்டு இருந்தது. ஸோ அதில் நம்ம இருக்கக்கூடிய சிசிடிவி எவிடன்ஸ் அண்ட் அதர் எவிடன்சஸ் பிளஸ் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் மூலமா நமக்கு யார் குற்றவாளிங்கிறது தெரிய வந்தது. அவங்க ஒரு பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாவும், குனிமுத்தூர் பகுதியில் பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாவும் நமக்கு தகவல் வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி கவுண்டம்பாளையம் இன்ஸ்பெக்டர் வெற்றிச்செல்வி அண்ட் பார்ட்டி அவங்க அங்கே போகும்போது அவங்க அந்த குற்றவாளிகள் போலீசாரை தாக்க முற்பட்டதால், அதில் ஒரு காவலருக்கு இடது கையில் ஒரு காயம் ஏற்பட்டதால் தற்காப்புக்காக அவங்க 3 பேரையும் பலப்பிரயோகம் யூஸ் பண்ணி துப்பாக்கியால் சுட்டு அவங்க 3 பேரும் பிடிக்கப்பட்டிருக்காங்க. 3 பேரோட பெயர் இர்ஃபான், ஆப்பூர், மஜித்புரா, உத்தரப்பிரதேஷ் என்ற பகுதியை சேர்ந்தவர். கல்லு ஆரிஃப், அவரும் மொஹாலு கஜிவாலா, உத்தரப்பிரதேஷ் பகுதியை சேர்ந்தவர். 3வது ஆள் ஆசிஃப், ஜில்லா காசிப்பூர், அந்த உத்தரப்பிரதேஷ் அதை சார்ந்தவங்க. ஸோ இவங்க ஒரு கடந்த டிசம்பர் தீபாவளிக்கு முன்னாடி இங்க ஒரு வீடு தங்கி இருந்து ஒரு 12 பேர் அலுமினியம் பாத்திர வியாபாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ் அவங்க கூட இவங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்க தங்கியிருக்காங்க. இந்த 3 குற்றவாளிகளும் துணி வியாபாரம் செய்வதாக அவர்களிடம் கூறிவிட்டு அவங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ 3 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன்ல இருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி போனது 52 சவரன் 3 லட்சங்கிறது நேற்று எல்லாரும் எழுதியிருக்கீங்க. பட் ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி போனது 42 பவுன், 34 கிராம் கவரிங் நகைகள் அதிலே இருந்தது. வெள்ளி ஐட்டம் 500 கிராம் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 500 கிராம் ரெக்கவர் செய்யப்பட்டுள்ளது. அதுபோக கேஷ் 1.5 லட்சம் ரூபா கிட்ட ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கு. அவங்க மேபி எக்ஸ் அஃபெண்டரா இருக்கலாம். ஸோ நம்ம அவங்க கைரேகைகள்லாம் இப்போ எடுத்து உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி, மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகளுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அங்கேருந்து அவங்க செக் பண்ணி நமக்கு சொன்னா அவங்களுக்கு பழைய கேஸ் இருக்குங்கிறத நமக்கு தெரிய வரும். ரேண்டமா அவங்க ஏதாவது ஹவுசிங் போர்டு குவார்டர்ஸ், இந்த ஃபேக்டரி எம்ப்ளாயிஸ் குவார்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி தேடி இருக்காங்க. ஸோ தேடின இடத்துல இந்த கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு இதில் ஒரு மேசிவா வீடு இருக்கிறதுனால கண்டிப்பா ஏதாவது பூட்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் உள்ள போய் எந்த வீடெல்லாம் பூட்டி இருக்கோ அதை எல்லாத்தையுமே அட்டம் பண்ணி அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க 2 டேஸ்க்கு முன்னாடி வந்திருக்காங்க. ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ள மேக்சிமம் அவ்வளவுதான். 12 பேர் இருக்காங்க கூட. அவங்களும் தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதுதான் சொல்றேன். அதுதான் நமக்கு இப்போ அவங்க கன்ஃபெஷன்ல ஒன்றும் நமக்கு சொல்லல. அதனால நம்ம அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இப்போ மெசேஜ் வச்சு கேட்டிருக்கோம். பவாரியா கேங்குன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இப்போ பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல ஒன்றும் தெரியல. நம்ம அதை அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரைட் லெக், எல்லாமே ரைட் லெக். நேற்று மத்தியானம் 3 மணிக்கிட்ட ரிப்போர்ட் ஆயிருக்கு. 3 மணிக்குள்ள முடிஞ்சிருக்கு சம்பவம். நமக்கு ஒரு 5-6 மணிக்கு தகவல் வந்தது. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தான் தெரியுது, இன்னைக்கு காலையில செக்யூர் பண்ணி 9 மணிக்குள்ள செக்யூர் பண்ணியாச்சு. அந்த கோணத்திலையும் விசாரணை போயிட்டு இருக்குங்க. அதான் அவரு இன்வால்வ் இருக்காரா இல்லையாங்கிறது இப்போ அவரையும் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். அவரோட பங்களிப்பு இதுல உண்மையிலே இன்வால்வ்டா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் தெரியும். ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா ரெக்கவர் பண்ணியாச்சு.
எப்படிங்க ரேண்டமா பாக்குறதா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வெர்ஷன் சொல்லுவாங்க. பட் நமக்கு கிடைச்ச வெர்ஷன் படி அவர் வந்து காலையில இருந்து இந்த ஆட்டோவை எடுத்து சுத்தி இருக்காரு. ஸோ இவரோட இன்வால்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து இது ரெக்கவரி, அவருக்கு போன் கான்டாக்ட்ஸ், அவரோட மற்ற ஆக்டிவிட்டிஸை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அதெல்லாம் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. போட்டோ நான் உங்களுக்கு தர சொல்றேன். என்னங்க ஒரு டீம் தான் போட்டிருந்தது. கவுண்டம்பாளையம் ஆய்வாளர் வெற்றிச்செல்வி தலைமையில தான் டீம் போட்டிருந்தது. அந்த டீமே குறுகிய காலத்தில் இந்த அக்யூஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஒரு பரபரப்பா இருந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப துரிதமா செயல்பட்டு அக்யூஸ் எல்லாம் செக்யூர் பண்ணிருக்காங்க. எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இதை பற்றி மட்டும்தான் இந்த பிரஸ் மீட் கேள்வி. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். ஸ்கில் செட் எல்லாம் நம்ம இப்ப அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க ஹவுஸ் பிரேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ராடு, திருப்புலி, அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் அதே கவுண்டம்பாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீட்டுல கொள்ளையடிச்சாங்க. இரவு நேரங்களில் போய் காவல்துறை அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதுல குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த அளவுக்கு ஒரு வேகம் காட்டாத காவல்துறை இந்த வழக்குல இவ்வளவு வேகம் காட்டுறதுக்கான காரணம் அப்படிலாம் எல்லா குற்றத்திலையும் வேகம் காட்டல எல்லாம் கிடையாது. எல்லா குற்றத்திலையும் ஈஸியா அவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு கிடைக்கக்கூடிய க்ளூவின் அடிப்படையில தான் நம்ம எல்லா கேஸ்லயுமே வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த கேஸ்ல வந்து இமிடியேட்டா க்ளூ கிடைச்சது, நமக்கு தகவல் வந்தது, அதனால இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த கேஸ்லயும் அரெஸ்ட் பண்ணோம். காவல்துறை தொடர்ச்சியா வந்து பெண்கள் மீது கை வைத்தாலோ இந்த மாதிரி வீடு புகுந்து இது பண்ணாலோ துப்பாக்கியால் சுடக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. இது வந்து குற்றம் செய்யவில்லை, மிரட்டும் நோக்கம் வந்து துப்பாக்கி மிரட்டும் இல்ல. அந்த சிச்சுவேஷன்ல என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ணிருக்கோங்க. சிச்சுவேஷன்ல வந்து இப்போ உங்களை யாராவது வந்து தாக்க முற்படுறாங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் நமக்கு சட்டத்திலே இருக்கு. ஸோ அந்த சட்டத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இதை பண்ணிருக்கோம். என்னங்க என்னதுங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புலதான் அந்த துப்பாக்கி பிரயோஜனம் இருக்கு. பார்த்திபன் சொல்லிட்டு அவரு இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கு. லெப்ட் ஹேண்ட்ல அந்த அசோசியேஷன் அவங்க தே ஹேவ் டு ஸ்ட்ரீம்லைன் தி ப்ராசஸ். அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி சிசிடிவிஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கோம். உள்ள வர்றது போறது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி RFID டேக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண சொல்லி ஆல்ரெடி அட்வைஸ் நம்ம வந்து மெமோ கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க இனிமேல் ஃபியூச்சர்ல அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் சொன்னாங்க. காவலாளி எல்லாம் இருந்திருக்காரு. எல்லாருமே இருந்திருக்கும் போது தான் இவங்க ஃப்ரீயா தான் போயிட்டு ஃப்ரீயா தான் வெளியே வராங்க. ஆமா, அவங்க வீட்டுல அதான் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாவே ரெக்கவர் பண்ணிருக்கோம். போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து லேட்டஸ்டா வந்து கேபிள் டிவியில வரக்கூடிய அந்த கேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு 6 கோர்ல ஒரு கோர் நம்ம கேட்டிருக்கோம். கேபிள் டிவி அசோசியேஷன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸா இப்போ RS-புரத்துல இருந்து இங்க கொண்டு வரோம். ஸோ அது இல்லாத நமக்கு நாமை திட்டத்தில் கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. சிட்டி ஃபுல்லா OFC லே பண்றதுக்கும் அந்த ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம என்டையர் CCTV பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கிற CCTV நம்ம கண்ட்ரோல் ரூம்லோட இறச்சிருவோம். வந்து 3 நாள் ஆனா இந்த ஒரு 3 பேர் வந்து இந்த குற்றத்தை ஈடுபட்டிருக்காங்க. 3 நாளுக்குள்ள இவ்வளவு அடையாளம் பண்ண முடியாது. உள்ள இருக்கவங்க யார் மூலமாவது தான் அதுதான் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டேன். அது எல்லாம் விசாரிக்கணும். யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க, யார் யார் இதுல சம்பந்தம் இருக்குங்கிறது இனிமேல் தான் விசாரிக்கணும். எல்லாத்தையுமே விசாரணை பண்ணிட்டு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளருடைய செல்போன் புடுங்கப்பட்டு அவரிடம் வந்து காவல்துறை அத்துமீறலாம் இல்ல. எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய க்ளூவை வந்து நாங்க பாதுகாக்கணும். நாங்க பாதுகாத்துட்டு எல்லாத்துட்டையும் அதை க்ளூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அது என்ன நடந்து நான் விசாரணை பண்றேன். ஓகே, தேங்க்யூ. அது இன்னும் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவங்க TIP முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கூண்டுல ஏறி அவங்க சாட்சி சொல்லணும் இல்லையா, ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா, அக்யூஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணா தான் அந்த எவிடன்ஸ் செல்லுபடி ஆகும். அது வந்து இப்போ அகைன்ஸ்ட் ப்ராசிக்யூஷன் போகிறதுனால இன்னும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவங்க கூண்டுல ஏறி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த போட்டோஸும் உங்களுக்கு கிடைக்கும்.
பேட்ரோல்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அது தனியா பேசணும். சரி சார், தேங்க்யூ.